பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய சத்தம் எல்லாம் நல்லது. இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவரை நாம் துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோத்திரிக்கிற ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்லப்பா இந்த நாளிலும் கூட நீர் எங்களோட பேசும். ஆமீன். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் ஆதியாகமம் 12:2-3 நான் வாசிக்கிறேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஏசப்பா ஆபிரகாமுக்கு இங்கே சொல்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த அன்னைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. அப்போ ஐயோ நம்ம ஒன்றுத்துக்குமே உதவவே இல்லை, ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, நமக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு ஆண்டு சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்ட்டு ஆண்டு சொல்ல. என்னைக்கு யாருமே தெரியாது, யாருமே இல்லை, என்னை உதவாக்காரன்னு சொல்கிறாங்க, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னை வேண்டாம் விருப்ப பார்க்குறாங்க அப்படின்ட்டு இதை பார்த்துட்டு இருக்கிற யாரோ சகோதர சகோதரிகள் பிள்ளைகளே உங்களுக்கு தான் ஆண்டு சொல்கிறார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆண்டு சொல்ல. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டு சொல்ல. அப்பா சொல்லிட்டாருன்னா அப்படியே செஞ்சுருவாங்க. நீங்கள் விசுவாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உங்களை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. உங்களை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சபிக்கப்பட்டு போயிடுவாங்கன்ட்டு ஆண்டவங்க சொல்கிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதனால் அப்பா கொடுத்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சிக்கோங்க. நான் உங்களை நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி உச்சரித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பெரிய காரியத்தை இந்த 2026 செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு எதிர்பார்த்து கொண்டே இருங்க. நீங்கள் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னீங்களேப்பா, அன்று எப்போன்னு கேட்டுகிட்டே இருங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எந்த ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டு உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். நீ ஆசீர்வாதமாக இருப்பார். ஆண்டோடைய வார்த்தைகள் உங்களுக்கு நேராக கடந்து வரும்போது கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு 100% இந்த வசனத்தின்படி இந்த 2026 உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க. உங்கள் தொழிலில், உங்களுடைய கர்ப்பத்தின் கனியில், உங்களுடைய சரீர சுகத்தில், உங்களுடைய அன்றைய சோத்திர பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வருமானமாக இருக்கலாம், இல்லை கடனிலேருந்து வெளியில் வர காரியமாக இருக்கலாம், இல்லை திருமண காரியங்களாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வியாதியில் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம். நீங்கள் அது எல்லாம் ஏசப்பா மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க போகிற கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்ல, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை காட்டலிட அவர் போதுமானவராக இருக்கிறார், உண்மையுள்ளவர். ஆண்டவரே சோத்திரம்ப்பா. இயேசு நாமத்தில் கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் மேலே அப்பா இந்த ஆசீர்வாதத்தை இறங்கி ஒரு முடிச்சு போய்க்கிற. ஆதியாகமம் 12:2-3 படி